வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது சொல்லுங்க செல்வா. அதாவது 12 மாவட்டங்களில் மழை. செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர், விழுப்புரம், கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி, நீலகிரி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 1940 என்னடா அது லைக் சேர்த்து காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில வெயில் அடிக்குது. சென்னையை சேர்க்கல, இது செங்கல்பட்டு தான். நேற்றுலாம் சரியான மழை பாய்ச்சல். நேற்று நைட்டு ஒரு 7:30 மணிலேருந்து சரியான மழை. நேற்று சொல்லு, எதோ சொல்ல வந்தியே? ரொம்ப மழை வந்ததா? மழை வந்துச்சு, மழை வந்தது. என்ன பண்ணுச்சு? காலையில வெயில் வந்துச்சு. ஆமா, காலையில வெயில் வரல. ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா விற்பனை அமோகம். என்னது? எதுக்குன்னா ஓணம் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி தேவாலய மலர் சந்தையில் ஒரே நாளில் 1000 டன் பூக்கள் விற்பனை. தீபாவளி பொங்கலை விட ஓணம் செலிப்ரேஷன், அதுவும் காலேஜ் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். ஆனா நான் படிச்ச காலத்துல அப்பெல்லாம் இல்ல. ஓணம் செலிப்ரேஷன் இதுவரை நான் பார்த்ததே இல்ல, பார்த்தது கிடையாது. ஓணம் வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள். அடுத்து பூ ஒரு பக்கம் உயர்ந்தாலும் இன்னொரு பக்கம் ஏறுறது குறைஞ்சிருக்கு. என்னது? தங்கம். இது எப்ப நியூஸ் கட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 10 மணிக்கு பாத்துக்கலாம். ஆமா, இப்ப பாரு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதாவது 160 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஏறினப்ப 800 ரூபாய் ஏறினுச்சு. நான் கூட ஏதோ ஒரு 5000 சவரனுக்கு 160 ரூபாய் குறைஞ்சிருக்கு தங்கம் இன்னைக்கு. நல்ல விஷயம் தான், பரவாயில்ல. ஆமா, நேற்று ஆனா 180 வச்சு 800 ரூபாய் ஏறினுச்சு. அது கொஞ்சம் நாசமா போற விஷயம். இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ தமிழ் பெயர் சூட்டினால் பரிசு. முதல்வர் விஜய்க்கு சௌமியா அன்புமணி கோரிக்கை. அதாவது நீங்க இப்போ வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் தங்க மோதிரம் தரீங்கல்ல, அப்படி கொடுக்கும்போது நீங்களே தமிழ்ல பேரும் வச்சிடுங்க. தமிழ் மொழியை வந்து நம்ம காப்பாத்துவோம், தமிழ் வளர்ச்சிக்காக பண்ணுவோம். இவங்க வைக்க சொன்னா தளபதி வெற்றி கொண்டாடுன்னு வச்சுருவாங்களே. வெற்றி அஜய், வெற்றி நம்பர் 1, வெற்றி நம்பர் 2, வெற்றி நம்பர் 3 வச்சுருவாங்க. நானே பேர் வச்சுக்கிறேன், தமிழ்லயே வச்சுக்கிறேன். அடுத்து காலக்கெடு ஈட்டிப்பு. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான KYC படிச்சாச்சு. இப்போ ஒரு ஃப்ரெஷ் நியூஸ் ஒன்று சொல்றேன். நோ பேக் டே. பேக், ஸ்கூல் பேக் இருக்குல்ல, நோ பேக் டே அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வர போறாங்களாமா. மாணவர்களின் புத்தக சுமையை குறைக்க இனி மாதத்தில் ஒரு நாள் நோ பேக் டே. மாணவர்களுக்கு இலவச சீருடையுடன் ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. இந்தியாவிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா வெறும் ஆந்திரால இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியா. எதுக்கு? விளையாடுறதுக்கு தானே. நோ பேக் டேன்னு ஒன்னு இருக்கு தெரியுமா? இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட். சரி, ஆனா வெறும் ஆந்திராலயும் இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்து கேள்விப்படுறேன். நோ பேக் டேனா நீ பேக் எடுத்துட்டு போவேனாமா? எடுத்துட்டு போவாம என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு? இங்க அதெல்லாம் விடுங்க. இப்போ பேக்லாம் செம்ம வெயிட்டா இருக்குன்னு நாங்களாம் ஸ்கூல் படிச்ச காலத்துல வந்து பெஞ்சு கீழ எல்லாம் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருவோம். ஆமா, நோட்டீஸ் பண்ணி லீடர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இவங்க எல்லாம் புக் வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப எல்லாருமே புக்கை டெய்லி கொண்டு வர சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, ஒரு நாள் ஸ்கூல் பேக்கு லீவ் விட்டுறலாம். பிரைவேட் ஸ்கூலா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் பண்றாங்க? இல்லடா, எனக்கு ஸ்கூலுக்கு இல்லடா பேக் என்ன இது கலாச்சாரம், என்ன கல்ச்சர்? அத சொல்லுங்க. பேக் எடுத்துட்டு போக தேவையில்லை. சரிமா, நீங்க என்ன பண்ணுவாங்க? மட்டும் தான் எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓ, ஓகே. அன்னைக்கு ஏதாவது நோட்ஸ்ல எடுக்கணும்னா அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த நியூஸ் தெரியாதா உனக்கு? தெரியாதுடா எனக்கு. அதான் கேக்குறேன். ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தாருல, சரி, போன அவர் தோக்குறதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தாரு. வந்த புதுசுலயே இதெல்லாம் அறிவிச்சிட்டாரு அவரு. தமிழ்நாட்டுல இருக்கிற திட்டங்களையும் சரி, வெளி மாநிலத்துல இருக்கிற திட்டங்களையும் சலுகைகளையும் சரி, எல்லாத்தையும் காப்பி அடிச்சு சரி, சட்டமன்றத்துல என்ட்ரியை காப்பிடிச்சிங்க. சரி, எல்லாத்தையும் பண்ணுவோம்டா, போடா. அடுத்து பாரு, காலி சேர்களுடன் நடந்த தாவேகா சாதனை விளக்க கூட்டம். சரியான கூட்டம், குளித்தலை சரியான கூட்டம். வெறும் சார் மட்டும் தான் கிடக்கு. கோயில்களில் தனி மண்டபம் சரியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க. எதுக்குன்னா
திருச்சி அம்மன் கோவில் தங்கும் மண்டபம் அமைக்க 1.50 கோடி நிதி ஒதுக்கியுள்ள தாவேக்கா அரசு இவ்வாறு பொது இடங்களில் தங்குவதை ஊக்குவிக்காமல் அம்மை ஒரு தொற்று நோய் என்பதை கருத்தில் கொண்டு அம்மை நோயுற்றவர்களை தனிமைப்படுத்தி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளவே அரசு அறிவுறுத்த வேண்டும். என்னன்னாக்கா அம்மா போட்டிருக்குல்ல, அம்மா போட்டவங்களுக்கு அப்படின்னு ஒரு மண்டபம் மாதிரி அமைக்கிறாங்களாமா. அதுக்கு இவ்வளோ கோடி வந்துட்டு 1.50 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்களாம். யாரு? தமிழக அரசு. ஆமா, தாவேக்கா அரசு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு இப்படி ஒரு பிற்போக்கு புத்தியோட இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அம்மா போட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல அழைச்சிட்டு போறதை விட்டுட்டு இதுக்குன்னு ஒரு மண்டபத்தை அமைச்சு என்ன பண்ணுவாங்களாமா? அதுவே ஒரு தொற்று நோய் தான். வச்சு படுக்க வச்சு இது பண்ணுவாங்க. இது எந்த ஒரு வேப்பல வச்சு படுக்க வைக்கிறது ஆன்டிபயோட்டிக். எனக்கு ஒரு டவுட், இவங்க கொள்கை தலைவர்கள்லாம் யாரு? பெரியாரு, அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், அப்புறம் யாரு காமராஜர், இன்னொருத்தவங்க யாரு வேலுநாச்சியார். விவேக் சொல்லல, உங்களெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதுன்ற மாதிரி. திருத்த முடியாதுடா, திருத்த முடியாது. அடுத்து இல்ல இப்போ ரொம்பவே ஒரு டிவிகே ரிலேட்டடா ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஒரு அமைச்சரை வச்சு. ஆமா, அமைச்சரை வச்சு எப்பயுமே கான்ட்ரோவர்சி மட்டும் தான் போகும். ஆனா இது கொஞ்சம் ரொம்ப ஓவரா ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்ட்ரோவர்சிக்கு வந்துட்டு கனிமொழி ஆதரவு. எதுனா கீர்த்தனா வந்துட்டு ஒரு 1 பீஸ் ட்ரெஸ்ல வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ள முடியாமல் உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து விமர்சிப்பது மலிவான அரசியல். கனிமொழி எம்பி. ஓகேங்களா? அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஆனா கீர்த்தன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நானுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் நான் கிடையாது, இந்த மாதிரி மட்டமான அரசியல்லாம் வந்துட்டு இந்த திமுகவும் அதிமுகவும் தான் பண்ணுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஆதரவா கனிமொழி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதை ஆக மொத்தத்துல எல்லா சைடுமே ஒரு அரசியல் தான் போயிட்டு இருக்கு. எது நடந்தாலும் ஒரு அரசியல். 130 ஏசி மின்சார பேருந்துகள் சென்னையில் 130 தாழ்தர குளிர்சாதன மின்சார பேருந்துகள் சேவை முதல்வர் விஜய் தொடங்கினார். படிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு இது வருது, தெரியுது. அவர்தான் அது என்ன சொல்றா, இன்னைக்கு எங்களோட பேலன்ஸ், அந்த பேங்க் பேலன்ஸ் காத்தாடிக்கல் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஒரு 130 பஸ் தொடங்குறாங்கப்பா. 130 நேத்து 750 படிச்சோம் தெரியலையே. ஆனா அப்ப 750 பஸ்ல 130 பஸ் வந்து ஏசி பஸ், மிச்ச பஸ் நார்மல் தான் குடுக்குறேன்னு சொன்னோம். ஆனா 3 தான் தருவோம். டேய் நேத்தடா படிச்சோம் பெரம்பூர் அந்த சென்னை சுத்தி உள்ள ஏரியாவுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மட்டும் 130 வந்திருக்கு போல, என்னன்னு தெரியலையே. இல்ல சிலிண்டர் எப்படி 6 குடுக்குறேன்னு சொல்லி 3 கொடுத்தாங்களோ அந்த மாதிரி 750ல இருந்து 130. 6ல 3 பாதிரா, இது காலவாசிரா. ஐயோ இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, 130 திறந்து வைக்கிறீங்க, 130. சரி சொல்லு அடுத்த போயிடு. சரி அது ஒரு 50 பஸ் நிப்பாட்டி வச்சு கொடி அசைச்சு அமிச்சா போதாதா? அந்த 130 பஸ் அந்த மெரினா ரோடு ஃபுல்லா பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. நீ என்ன பண்றானு நின்னு போயா? தலைமைச் செயலகத்துல ஆரம்பிச்சு பிரசிடென்சி காலேஜ் வரைக்கும் லைன்ல நிக்குது பஸ். அதெல்லாம் தூசி பொழிஞ்சிருக்கு போல, எப்பயோ செஞ்ச பஸ் போல, திமுக ஆட்சியில செஞ்சு அப்படியே ஸ்டாக்ல வச்சிருக்காங்க போல. எல்லாம் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு இருக்காங்க பஸ். அது நேத்து மழை பெஞ்சுது, மழையில நிறுத்தினா பஸ் கிளீனா இருக்குமே. அது கூட ஸ்டாக் டிப்போல நின்றுச்சு இல்ல, அதனால கவர்ல. அதான்டா இன்னைக்கு காலைல கொண்டு வந்து நிறுத்தினா இது நைட்டே நிறுத்திருக்கலாமே. காலையில ஈரத்துணி போட்டு எல்லா பஸ்ஸையும் தொடச்சிட்டு இருக்காங்க இப்பதான். அடுத்தது சௌமியா அன்புமணி வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, இப்போ அவங்க நிறைய பேசிட்டே வராங்க. அவங்க பேசுறதுலாம் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு நமக்கே ஓகே நல்லா பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு பேசியிருக்காங்க, கன்னி பேச்சு என்று வேண்டாமே அப்படின்னு. கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதிலாக அறிமுக உரை அல்லது முதல் உரை என்று பயன்படுத்தினால் நன்றாக இருக்குமே என வேண்டிக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவங்க மட்டும் சொல்லல, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ லதா அவங்களும் சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது கன்னி பேச்சுன்றது அவர் ஆணாதிக்கத்தின் சிந்தனையில இருந்து சொல்ற மாதிரி இருக்கு, அதனால இது வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். அடுத்து இப்பதான் நியூஸ் பார்த்தேன், பலூனை விழுங்கிய சிறுவன் உயிரிழப்பு. பலூனை முழுங்கிட்டான். ஆமா, திருப்பத்தூரில் 6 வயது சிறுவன் பலூனை விழுங்கி உயிரிழப்பு. வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது பலூனை விழுங்கிய சிறுவன் மயங்கி விழுந்துள்ளார். என்னங்க மயங்கி ஊதுறானப்பா பலூன் இது பண்ணி. அந்த பலூன், அந்த காத்து போன பலூனை காத்து போன பலூன், காத்துள்ள பலூனை எப்படி முழுங்க முடியும்? காத்துள்ள பலூனை எப்படியும் முழுங்க முடியும் சொல்லுங்க? காத்து இல்லாத பலூன் தான் முழுங்க முடியும். எனக்கு தெரிஞ்ச பையன் நீ இழுத்து விளையாடுறதா சலுக்கு உள்ள போயிருக்கும். சட்டமன்றத்துல நீ கோவிச்சிலேன்னு கேட்டிருக்காரு. மேட்டூர்ல எப்பங்க தண்ணி வரும்? நம்ம அமைச்சர் யாரு? நீர்வளத்துறை அமைச்சர் யாரு?
நீர்வளத்துறை அமைச்சர் நம்ம புஜியான தானே. கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். அவ்வளவுதான். டேய் என்னடா அத பெருசா சொல்ல வர மாதிரி வந்த? இங்க பாருப்பா, என்ன நல்ல செய்தி அறிவிக்கப்படும். எப்பங்க? கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். ரைட்டு. இங்க போடு நியூஸ். காதலியின் காரில் சுமார் 3400 லிப்ஸ்டிக் முத்தங்களை கொடுத்த காதலியால் 5500 ரூபாய் அபராதமா. கார்ல போயிட்டு முன்ன எவ்வளோ 3400 முத்தம் கவுண்ட் பண்ணிருக்காங்க. பண்ணிருப்பாங்க. இவர் காரை கார்ல நீ காதல் நினைச்சியா? கார்ல 3400 முத்தம் கொடுத்துருக்க அந்த பொண்ணு. அதுக்கு ஃபைன் எவ்வளவு? 5000 ரூபாய். 5500. அவங்க எதுக்கு ஃபைன் போட்டாங்க? அதுக்கு எதுக்கு ஃபைன் போட்டாங்க? அவங்க கார்ல அப்படி இல்லடா, காருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஓ இது வந்து ஒயிட் கலர் கார், அதுல பெயிண்ட் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஏதோ ஒருத்தருக்கலாம். ஆமா. 3400 முத்தம் அந்த கார் எங்கெங்க டஸ்ட் படிஞ்சிருக்கும், காக்கா ஆயலாம் அவங்க கழுவி புதுசா அதை விட இன்ஃபெக்ஷன் ஆகாது நினைச்சு பாத்தியாடா? தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்துருக்கும் போல. பாய் வலிக்காதா? லஞ்சம் வாங்கினார்கள், அதற்கு நானே சாட்சி. கடந்த ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க பணம் பெறப்பட்டது. என்னுடைய பள்ளிக்கே லஞ்சம் வாங்கினார்கள், அதற்கு நானே சாட்சி, நானே ஆதாரம். எங்கே எவ்வளவு வாங்கினார்கள் என்பதை நான் சொல்ல தயார். சட்டப்பேரவையில் அமைச்சர் மரியா வில்சன் பேச்சு. அவங்க அண்ணன் கிட்ட இருந்து ட்ரஸ்டியா இருந்த அவங்க அண்ணனை அடிச்சு தரத்தி விட்டு சொத்தை புடுங்கினதுக்கு அவங்க அண்ணனே சாட்சி. ஆமா, அவங்க குடும்பமே சாட்சி. அவரு கேன்டீன்ல பொருள் வாங்கி ஊழல் பண்ணதுக்கு அந்த கேன்டீன் ஓனரே சாட்சி. இன்னொன்னு ஏதோ ஆர்ச்சி கட்டினாரு, ஆர்ச்சி கட்டி அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து அவங்களுக்கு நிவாரணத்துக்கு அதுக்கு செத்து போயிட்டாங்க. சாட்சி சொல்ல இல்ல, அங்க அதுக்கு அவரே தான் சாட்சி. ஆமா, அதுக்கு அவரே தான் சாட்சி. அந்த மாதிரி நிறைய சாட்சிகள் சொல்லலாம். அடுத்து இங்க பாருங்க, எல்லாம் ஒகேனக்கல் போகுமா? ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் காலை 8 மணி நிலவரப்படி நீர்வரத்து 13,000 கன அடியிலிருந்து 12,000 கன அடியாக சரிவு. போட்டிங் போதா? போகுது, குறைஞ்சிருக்கு போல. போகும்போது போட்டிங்லப்பா தண்ணி நிறைய வந்துட்டு இருந்துச்சு, ஆசையா போனேன். அப்படியா? நீ ஆயில் மசாஜ் பண்ணாடா போயிருப்ப ஒகேனக்கலுக்கு? பண்ணமே. பண்ணியா? சூப்பர். நிதின் கட்கரி ஓய்வு பெற போகிறாரா? மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்த பேச்சுக்களுக்கு மத்தியில் இனி அதிகமாக வேலை செய்ய முடியாது, இளம் தலைமுறையின் தேவை இருக்கிறது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்த கருத்துக்கள் அவரது அரசியல் ஓய்வு குறித்து புதிய ஊக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே எத்தனால் கலந்த பெட்ரோல் விவகாரத்தில் அவர் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அரசியல் விட்டு ஒதுங்கணும்னு நினைச்சிருக்காரு போல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு, இனி அதிக வேலை செய்ய முடியாது, இளம் தலைமுறையின் தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களாவே ஃபீல் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓய்வு பெற போறாங்கன்னா 75 வயசுக்கு மேல RSS எல்லாம் இருக்கக்கூடாது, பதவியில இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இவரு மட்டும் எப்படி இருக்காருன்னு தெரியல. சென்னையில் எரிபொருள் விலை நிலவரம்: பெட்ரோல் 1 லிட்டரு 107.77, டீசல் 1 லிட்டரு 99.55, சிஎன்ஜி 1 கிலோகிராம் 97.00. சிஎன்ஜி விலை ரீச்சாடா? 97 ரூபா சிஎன்ஜி. நமக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு கவலைமா? எங்களுக்கு கவலை, உனக்கு என்ன கவலை? நீ 107 போட்டு வர, பக்கத்துல வீட வச்சிருக்க, அதுக்கே ரேபிடோல தான் வர. சும்மாவே மைலேஜ் தராது. 107 ரூபா பெட்ரோல் எங்க போறது? இது எத்தனை நாள் கலந்தது? ஆமா, பவர் பெட்ரோல்னா இன்னும் அதிகம், 115 ரூபாயா நம்ம பவர் பெட்ரோல். இது பியூர் 100% பெட்ரோல் 160 ரூபா 170 ரூபான்னு போகுது. எங்கிட்டு போறது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்ரோல் விலை ஏறுனுச்சுனாக்கா டிரான்ஸ்போர்ட்டு, ஏற்கனவே சக்கரை விலைலாம் ஏறிக்கிட்டு இருக்கு, எல்லா விலையும் ஏறும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.